இந்த நாட்டுல என்ன மாதிரிதான் பல பெண்களோட வாழ்க்கை இருக்கு. என்ன பண்றது? உன் அப்பனை பத்தி உனக்கு தெரியாதா? வீம்புக்காவது அடம் பிடிச்சுக்கிட்டே நிப்பான். அவன் மனசு மாறுற வரைக்கும் அவன் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். என்ன இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட ஜோதி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருந்தா இவ்ளோ பிரச்சனைக்கு வேலையே இருந்திருக்காது. எனக்கு அப்பாவை பத்தி தெரியாதா? அவர்கிட்ட சொல்லியிருந்தா போய் வீட்டு வேலையாதான் இருந்தா பாரு, உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலைன்னு அம்மாவை மிரட்டி அடக்கி வச்சிருப்பாரு. அம்மா செஞ்சதுதான் கரெக்ட் பாட்டி. அவங்க கத்துக்கிட்ட கலைய எதுக்காக கைவிடணும்? உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் பொம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கணும்னு நினைப்பு. அது சக்தி உடைச்செறிஞ்சிட்டால, அந்த ஆத்திரம் தான் மாமாக்கு. என்ன எல்லாரும் அப்பாவுக்கு எதிரா ஒன்னா கூட்டிட்ட மாதிரி தெரியுது. இது ஆபத்தாச்சே. ஏதாவது பண்ணி மறுபடியும் அப்பாவோட கண்ட்ரோல்குள்ள இவங்களெல்லாம் கொண்டு வரணும். இல்லைனா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை வீட்டை விட்டு திறத்தினாலும் திறத்திடுவாளுங்க. அத்தை, நாம எந்த தப்பும் பண்ணல. மாமாவுக்கு நாம பண்ணது பிடிக்கல, அவ்வளவுதான். அவர் கோவம் தீர்ற வரைக்கும் அவர் சொல்றத நாம செய்யலாம் அத்தை. ஆனா நிச்சயமா ஒரு நாள் அவர் செஞ்சது தப்புன்னு உணர்வாரு. வாங்க அத்தை, போலாம். அம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா கிட்ட நானும் பாட்டியும் பேசி பாக்குறோம். நிச்சயம் அப்பாக்கு புரிய வைக்கிறோம்மா. சரிப்பா. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. உயிர் வேதனை தரும் வார்த்தையை உறவே நீ பேசுவதோ? குயில் வீட்டையே குடை சாய்த்திட புயல் காற்று வீசுவதோ? விதியின் ஆட்டம் ஓயாதே, எதுவும் விளையா